திமுக தலைவர் கருணாநிதியினுடைய உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவருடைய முக்கியமான உடல் உறுப்புகளை தொடர்ந்து செயல்பட வைப்பதில் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும் காவேரி மருத்துவமனை சரியாக மாலை 6:30 மணிக்கு ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த அறிவிப்பினை தாண்டி திமுக தொண்டர்களிடையே ஒரு பரபரப்பான சூழல் தொற்றிக் கொண்ட நிலையில் காவேரி மருத்துவமனையின் முன்பாக அந்த திமுகவினுடைய தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்து கொண்டே வருகிறார்கள். பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியும் தற்போது வந்து சென்றிருக்கிறார். இன்னும் பல்வேறு விரிவான தகவலை நம்முடைய செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தற்போது காவேரி மருத்துவமனைக்கு வந்து சென்றிருக்கிறார். அது தொடர்பான புகைப்படங்கள் ஏதாவது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய சூழல் தற்போது எப்படி இருக்கிறது? கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள், கட்சியை சேர்ந்தவர்களும் கூட, அதே போன்ற தேசிய கட்சிகளில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய பிரமுகர்களும் அந்த கட்சியுடைய தலைவர்களும் கூட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் காலையில் இருந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் 6:30 மணி அளவில் மருத்துவமனை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரை இல்லாத வகையில் அதில் சில தகவல்கள் அந்த மருத்துவமனையுடைய அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு கூட அவருக்கு உடல்நிலையில பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுதுதான் அவருக்கு உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய உடல் உறுப்புகள் வயது முதிர்வின் காரணமாக தற்போது அளிக்கக்கூடிய சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை, ஏனால் அது சவாலாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். 24 மணி நேரம் அடுத்து இருக்கக்கூடிய அவர்களை தொடர்ந்து கண்காணித்து அவருடைய உடல்நிலை எவ்வாறு அந்த சிகிச்சையை, அந்த மருத்துவ உபகரணங்களோடு அளிக்கக்கூடிய அந்த சிகிச்சையை அதை ஏற்றுக்கொண்டு அது இயல்பு நிலைக்கு திரும்புகிறதா, அவருடைய உடல் இயல்பு நிலைக்கு திரும்புகிறதா, அதற்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக ஒரு சிகிச்சையை மேற்கொள்வதோ அடுத்த கட்டமான ஒரு தகவலை தெரிவிக்க முடியும் என்ற தகவல் தான் அந்த மருத்துவமனையினுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில இன்றும் கூட தொடர்ந்து அவருடைய உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக பல்வேறு பிரமுகர்களும் வந்தார்கள். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியும் தற்போதுதான் சென்றார். ஒரு 10 நிமிடம் காவிரி மருத்துவமனையில அவருடைய உடல்நிலை குறித்து, திமுக தலைவர் கருணாநிதியினுடைய உடல்நிலை குறித்து அவர் கேட்டறிந்து சென்றிருக்கிறார். திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மற்றும் கனிமொழி உள்ளிட்டோரும் இருந்தார்கள். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் இருந்தார்கள். அவரிடம் மருத்துவ குழுவினரிடம் அவர் கேட்டு சென்றிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் நேரடியாக தற்போது இருக்கக்கூடிய நிலையில அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு சென்று அவர் பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்றால் மருத்துவ குழுவினர் தீவிரமாக அவரை கண்காணித்து வருகின்றனர். தீவிரமான ஒரு சிகிச்சை அவருக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நேரில் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆனால் இதற்கு முன்பு கூட பல்வேறு பிரமுகர்களும் மருத்துவமனைக்கு வந்தாலும் கூட தீவிர சிகிச்சை பிரிவில் சென்று நேரடியாக பார்க்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு சிறுநீரக தொற்று, அதே போல நுரையீரல் தொற்று போன்றவும் இருக்கிறது. வரக்கூடிய அனைவருமே நேரில் சென்று பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை. அதாவது துணை ஜனாதிபதி வந்த பொழுது, அதே போல ஜனாதிபதி வந்த பொழுதும், ஆளுநர் வந்த பொழுதும், அதன் பிறகு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்த பொழுது மட்டும்தான் உள்ளே சென்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே சென்று அவரை பார்ப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் 2 முறை புகைப்படம் வெளிவந்திருக்கிறது, பார்ப்பது போன்ற புகைப்படம் வெளிவந்திருக்கிறது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலையில அது போன்ற வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று தெரிகிறது. அதே போல இந்த கட்சியுடைய நிர்வாகிகளும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் மற்றும் தோழமை கட்சியை சேர்ந்த சிலரும் கூட தற்பொழுது வந்திருக்கிறார்கள், மருத்துவமனையிலே இருக்கிறார்கள். குறிப்பாக கி வீரமணி, சுபவீரபாண்டியன் போன்ற அவருடைய அபிமானிகள் எல்லாமே மருத்துவமனையில இருக்கிறார்கள். அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை அடுத்த கட்டமாக அதில் ஏதும் முன்னேற்றம் இருக்கிறதா என்ற தகவல் எல்லாம் அவர்கள் மூலமாகத்தான் முதலில் மருத்துவமனை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை பிறகு வந்தாலும் கூட அதில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தால் வெளியில் வரக்கூடிய அந்த தோழமை கட்சிகளை சேர்ந்தவர்களோ அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மூலமாகத்தான், ஊடகங்கள் மூலமாகத்தான் இந்த தகவல் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே வேளையில் இது போன்ற ஒரு சூழ்நிலையில அவருக்கு உடல்நிலை மிகவும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வெளியில் பரவிய உடனேயே தற்பொழுது திமுகவினுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கடந்த 10 நாட்களாக காவிரி மருத்துவமனைக்கு எதிரே அவர்கள் தொடர்ந்து அந்த தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியில்தான் தொண்டர்கள் வருபவர்களும் போவர்களுடைய தொண்டர்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் அந்த எண்ணிக்கை என்பது அவ்வாறுதான் கடந்த 10 நாட்களாக இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த எண்ணிக்கை சற்று அதிகரித்திருக்கிறது. கடந்த ஒரு 6:30 மணி அளவில் அந்த மருத்துவமனையுடைய அறிக்கை வந்தது. ஆனால் அதன் பிறகு தற்போது தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டு வருகிறது. ஏனால் ஒரு பக்கம் போலீசாருடைய பாதுகாப்பும் பலப்படுத்தப்படுகிறது. அதிகமாக போலீசாருடைய எண்ணிக்கை இருக்கிறது. குறிப்பாக இந்த தேனாம்பேட்டை மயிலாப்பூர் செல்லக்கூடிய சாலையில போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தி சாலை தடுப்புகளை ஏற்படுத்தி போலீசார் தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில காவிரி மருத்துவமனைக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த சாலையிலையும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது என்பதனால அந்த மேம்பாலம் வழியாக வாகனங்களை செல்லுமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள். மேம்பாலத்தின் மீது இருந்து அதிகமாக
பொதுமக்கள் எல்லாம் வந்து அங்கிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கட்சியினுடைய தொண்டர்கள் கூட அதிகளுடைய மேம்பாலத்தின் மீது இருந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதனால அங்கே வந்து ஒரு ரோந்து போலீசார் தற்பொழுது அங்கே மேலே மேம்பாலத்தின் மீது நின்று அனைவருமே வந்து அங்கிருந்து வெளியேறுமாறு அங்கிருந்து மேம்பாலத்தின் மீது கலந்து செல்லுமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள். இது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போலீசாருடைய எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெற்கு மண்டல கூடுதானிய சாரங்கன் வந்து நேரடியாக இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டார். போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து பார்வையிட்டார்கள். எதுவும் போக்குவரத்து இந்த பகுதியில் வந்து பாதிக்கக்கூடாது என்பதற்காக வந்து மாற்று வழிகளில் வாகனங்களை இயக்கக்கூடிய நடவடிக்கைகளும் தற்பொழுது போலீசார் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இதற்கு முன்பு ஒரு முறை வந்து கடந்த வாரம் அவருக்கு உடல்நிலை பின்னடைவை சந்தித்த பொழுது இது போன்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலையை வந்து காவல்துறையினருடைய நடவடிக்கையை வந்து உருவாக்கியது. ஏனென்றால் திடீரென போலீசார் வந்து குவிக்கப்பட்டார்கள். இது மருத்துவமனையிலிருந்து எந்த விதமான ஒரு தகவலும் அவர் உடல்நிலை குறித்து எந்த விதமான ஒரு தகவலுமே மருத்துவ அறிக்கையாகவோ அல்லது ஒரு தகவலாக கூட கிடைக்காத நிலையில திடீரென போக்குவரத்து போலீசாரும் அதே போன்று போலீசாரும் ஆயுதப்படை போலீசாரும் கூட திடீரென ஒரு 2000க்கும் மேற்பட்டவர் வந்து மருத்துவமனை பகுதியில் குவிக்கப்பட்டதனால அந்த போலீசாருடைய எண்ணிக்கையே வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையை வந்து அன்றைய தினம் உருவாக்கியது. அதனால் தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. ஊடகங்கள் வந்து அதை உன்னிப்பாக அன்றைய கவனிக்க ஆரம்பித்தன. அவருக்கு திடீரென பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது.